நீங்கள் வந்து கேஜை நல்லா அணைச்சி ஒட்டி வச்சுக்கிட்டு நல்லா படிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு குரு போடுங்க. என்கிட்ட கட்டிங் மிஷின் இருக்கிறதுனால 2 டைம் அறுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரோட்டில் இருக்கும்போது ஒரே 4mm பிட்டை போட்டு ஒரே கேஜ் அறுத்துடலாம். இதுக்கு பேர் ஸ்ப்ளைன் ரோலர்னு சொல்லுவாங்க, 2-way ரோலரு. இது வந்து கொசு வலைக்கு அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து 4mm திக்னஸ்ஸு, அதாவது நமக்கு வந்து 5mm தான் வேணும். நம்ம 4mm அந்த ரோலர் போகிற அளவுக்கு நம்ம காடி எடுக்கணும். இது வந்து அந்த நெட்டை வச்சு அமுக்கிறதுக்காண்டி ரோலரு. பார்த்துக்கிறேன் உரமும் அதுதான் இருக்குது. உரமும் எனக்கு இருக்குது. ரோலர் போது அதுவே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அது பல தைக்கும்போது அதை டைட் பண்ணிக்குவேன். கரெக்டாக ரோலர் உள்ளே போகிற மாதிரி டூராக இருக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சுக்கணும். குரு போட்டுங்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் போகிற மாதிரி விட்டு போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். அப்படி டைட்டாக இருந்துச்சுனாக்கா பாயிண்ட்டு கொஞ்சம் உள்ளடங்கி ரோட்டு போட்டிங்கனாக்கா இப்போ வந்து 4.5 வரும். எல்லாத்தையும் குரு போட்டுக்குவோம். ஒரு சைடு மட்டமாகவும் 2 எல் சைஸில் நீங்கள் மட்டமாக இந்த புறமும் ரோலர் பழைய கரெக்டாக புறமாக கொஞ்சம் கூட கரெக்டாக அந்த காடி வரங்கிலிருந்து வச்சுக்கிட்டு வந்து இந்த ரோலரை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள அந்த நெட்டு மேலே வந்து எந்த ஒரு வெயிட்டும் வைக்கல, அதாவது பெண்டு ஆகிறதுக்கு இந்த இழுத்து பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாங்க. பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. நான் உள்ளார வச்சு அமுக்குறோன்னே ப்ரெஸ் ஆகுது. இந்த இதை வச்சு அழுத்துறேன், உள்ளாருக்கு ப்ரெஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 4mm ஒரு ரப்பர் ஒன்று இருக்குது. அது இந்த கிளாஸ் ரப்பர் தான். 4mm ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த ரப்பரு நான் வந்து எனக்கு ஃபோட்டோவாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ரப்பரு. இதுமாதிரி தான் இருக்கும். அது வாங்கி கிளாஸ் கடையிலேயே கேட்டாலே கிடைக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா படி ரப்பர் இருக்கு பாருங்கள். இந்த ரப்பர் தான். இந்த ரப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளந்து
வச்சு அடிச்சிடுறாங்க. இப்போ வந்து அது அவ்வளோவா திரும்ப அது ஸ்டாப்லர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங் வச்சுட்டு அடிக்கிறாங்க. வேலையும் அது ரொம்ப இதே நீங்கள் வந்து இதை வந்து குரு தாடி குரு தாடி இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். பிசுறுலாம் நீட்டிருந்தாக்கா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். வச்சு அழுத்துனீங்கனாக்கா ஃப்ளாட்டாக படிஞ்சிடும். எனக்கு இந்த கையை ஆப்ரேஷன் பண்ண கையை, அதனால் வந்து நல்லா அழுத்தி வச்சு அமுக்க முடியாது. அதாவது லைட்டாக ஒரு பிசுறு பட்டால் கூட வலிக்கும் எனக்கு. அதனால தான் அந்த ரெண்டாவது பக்கத்தை திருப்பி வச்சு அழுத்துறேன். எனக்கு அந்த இது லைட்டாக பட்டோன்னே அது லைட்டாக ஊசி மாரி தானே இருக்கும், அது லைட்டாக பட்டாலே எனக்கு வலிக்கும். அதனால் அதை திருப்பி கட்டுறேன். நீங்கள்லாம் உங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது அழகாக அடித்தாச்சு நீட்டாக. இதுமாரி 4 பக்கமாக வச்சு அமுக்கணும்னா படிஞ்சிடும். பிசுறு எதுவும் வராது. பிசுறு இருந்தாலும் அதை வந்து ரப்பர் எடுத்து விட்டுட்டு அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சு அமுக்கி ரோலரை வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக ஷூராக எடுத்திங்கனாக்கா அந்த ரப்பரை போய் அழுத்துறதுக்கும் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும். இந்த ரப்பருமே வந்து உருளையாகவே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னாலே வரி வரியாக கோடு இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிச்சிருந்தேனே அது மாதிரி தான் இருக்கும், ஸ்டாராக இருக்கும். அது வந்து போய் கிரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த ரப்பரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பார்க்காதவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதுக்காக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே மற்றவங்களும் பார்க்குறதுக்கு ஒரு யூடியூப் தரப்பில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சாலும் பிடிக்கலாலும், உங்கள் வீடியோ பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாக்கா ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அழகாக அடித்தாச்சு, நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட் பக்கெட்டு காமிச்சேன், இது வந்து பேக் சைடும் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. எட்டின்னு பார்க்கும்போதும் ஒரு பிசுறு கூட இருக்காது. அழகாக நல்ல அந்த பாருங்கள் ரப்பர் வச்சா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரப்பர் வந்து ஒயிட்லேயும் கிடைக்கிது, பிளாக்லேயும் கிடைக்கிது. சப்போஸ் நமக்கு வந்து பிளாக்காக இருக்குன்னாக்கா நம்ம வந்து பாலிஷ் அடிக்கும்போது அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.